ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஹனுமர் உங்களுக்கு கொடுக்குற அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஹனுமர் மெசேஜ் என்ன, ஹனுமர் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஹனுமர் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹனுமர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, ஹனுமர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன? உங்கள் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வேலை, எல்லா விஷயத்துலையுமே ஹனுமர் என்ன வழிகாட்டல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரொடெக்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ், அடாப்டபிலிட்டி, victory ahead, courage and devotion, joy of giving. ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஹனுமர் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஓகேவா, இந்த கார்டு மூலயமா ஹனுமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஃபேமிலி பாண்டிங் அண்ட் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை க்ளோஸான உறவுகளை பாதுகாக்கிறது தான். ஓகேவா, சம்டைம்ஸ் வெளி உலக அழுத்தம், இல்லை ஒர்க் பர்டன், ஒர்க் ப்ரெஷர், இல்லை ஸ்ட்ரெஸ், இந்த ரீசன்ஸால் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியை விட்டு, உங்களோட லவ்ட் ஒன்ஸ் விட்டு நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்திருக்கலாம். ஓகே, பட் ஹனுமர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க, அவங்கள பாதுகாத்து உங்களுடைய ஆழமான பாசம், அன்பு, இது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துங்க. அது எல்லாம் தான் உங்களோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனை எமோஷ்னலி நீங்கள் செக்யூர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஹனுமர். அதே மாதிரி உங்களை ஹனுமர் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரியான ஒரு மெசேஜாக தான் இருக்குது. லவ் வித் ப்ரொடெக்ஷன், நாட் வித் ஃபியர். ஓகேங்களா, நீங்கள் பயத்தால் அவங்கள பாதுகாக்காதீங்க, உங்கள் அன்பால் அவங்கள பாதுகாத்துக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த கார்டு பார்த்தோம் அப்படின்னா அடாப்டபிலிட்டி வந்திருக்கு. ஸோ இது அந்த சிச்சுவேஷன்ஸோட ஒத்து போகிற ஒரு திறன், அதை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகேங்களா, சில மாற்றங்கள் உங்களோட திட்டத்துக்கு மாறி போயிருக்கும். ஆனால் ஹனுமர் சொல்கிறது எதுவுமே எதிர்மாறாக இல்லை. ஓகே, என்ன நடந்தாலுமே அது எல்லாமே உங்களை ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு பயிற்சி தான். ஓகே, அதுதான் ஹனுமர் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. ஸோ வேலை, அப்புறம் பணம், இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். புதுசாக கற்றுக்கிற அந்த மனசு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வரும், அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா விக்டரி அஹெட். இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹனுமர் அவரே சொல்கிற ஒரு அருள்வாக்கு மாதிரி. ஓகேங்களா, உங்களோட முயற்சி வீணாகாது. இப்போ நீங்கள் கடந்து போகிற சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான பாதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி காதலும் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் யார் கூட ஒரு தூரமாக இருந்தாலும் யூனிவர்ஸ் உங்களை திரும்பவும் சேர்த்து வைக்கும். உங்கள் பர்சன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனோட ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களை திரும்பவும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி மேரேஜ், ஒரு நியூ பிகினிங், ஒரு சக்ஸஸ், ஒரு நிம்மதி, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கரேஜ் அண்ட் டிவோஷன். இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தைரியமும் பக்தியும். ஓகேவா, ஹனுமரோட நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது உங்களோட பயம் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் ஒரு மாறி போயிடும், மறைஞ்சு போயிடும், அப்படி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட உழைப்பில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், உங்களோட தைரியம் உங்கள் மனசுலேருந்து வரணும், மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு தைரியம் வரக்கூடாது, தைரியங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சில தடைகள் இருந்தாலுமே ஹனுமர் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, அவங்களோட ஆசீர்வாதத்தால் உங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது, புதுசாக ஒரு வருமான வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அடுத்து பார்த்தோன்னா ஜாய் ஆஃப் கிவிங். இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட அன்பு, உங்களோட டைம், உங்களோட உதவி இது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது அப்படியே ஒரு 10 மடங்கு அவங்கக்கிட்ட திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிவைன் பிளஸ்ஸிங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேங்களா? ஸோ ஹனுமர் உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, தைரியமாக இருங்க, உங்கள் மேலே தைரியத்தை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கையை வைங்க, உங்களோட பாதையில் ஹனுமர் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு போராட்டத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி, ஒரு அமைதி, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு காயம், ஒவ்வொரு துரோகம், இது எல்லாத்துக்கு அப்புறமும் ஒவ்வொரு தோல்வி, இது எல்லாத்துக்கு அப்புறமும் நிச்சயமாக ஒரு வெற்றி, ஒரு அமைதி, ஒரு ஆசீர்வாதம், நிம்மதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, பாதுகாப்பும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் அண்ட் வந்து ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும், நம்பிக்கையை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹனுமர் இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அருள்வாக்கு. இதுதான் ஹனுமரோட கைடன்ஸ். ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.